எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Pan. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயன் அவர்களின் நல்லாசியுடன் என் ஆனந்த் அவர்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்கள் கூடவே முறையாக வழி நடத்தி கொண்டும் இருக்கும் எங்கள் மிகப்பெரிய பாதுகாவலர் எங்கள் அண்ணன் ECRP சரவணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களின் மகளிர் அணி அமைப்பாளர் சகாய் மேரியா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு எங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு வருகை தந்திருக்கும் சத்யகுமார் சார், கேத்ரின் பாண்டியன் அக்கா மற்றும் தேவகி அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம சரவணன் அண்ணாவை பற்றி இங்கே நான் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மகளிர் சார்பாக நடந்திருக்கு. இவ்வளோ சிறப்பாக நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மகளிர் அணி மட்டும் கிடையாது. ஒரு முழு சப்போர்ட்டாக எங்கள் கூட துணையாக இருந்து நிகழ்ச்சியை நடத்திய முக்கியமான காரணம் எங்கள் அண்ணன் ECRP சரவணன் அவர்கள். அவரோட ஒரு சப்போர்ட் இருந்தால் மகளிர் அணி எங்களால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த நிகழ்ச்சி. இப்படி ஒருத்தர் ஒரு கட்சியிலையோ இருந்திருந்தா எப்பவும் அந்த கட்சி உருப்பட்டு இருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் ஒரு வண்டி, அவரோட வண்டி வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட வந்து கேட்டப்போ உடனே அதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஒரு புது வண்டியை வாங்கி கொடுத்தவர் எங்கள் ECRP சரவணன் அவர்கள். மற்றும் ஒரு தொண்டர் மகளிர் அணி சார்பாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கேட்டிருந்தப்போ உடனே யோசிக்காம அடுத்த நிமிஷமே பணத்தை அதுக்கான ஏற்பாடு பண்ணி அவங்க கையில் கொடுத்த ஒருத்தர் தான் எங்கள் அண்ணன் ECRP சரவணன் அவர்கள். தனக்குன்னு எதையும் யோசிக்காம மற்றவங்களை பற்றி யோசிச்சு மக்களுக்காகவே 33 வருஷமா பணி செஞ்சு இருக்கவர் எங்கள் அண்ணன். நீங்க அவருக்கு நல்லதை மட்டும் கொடுங்க, அவரும் உங்களுக்கு டபுள் மடங்கா நல்லதை கொடுப்பாரு. கெட்டதை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க. வெலோபான ஃபேமிலியில இருந்து வரல, அரசியல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் வரல. ஸோ யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா என்னைக்கு வேணாலும் அண்ணன்கிட்ட வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட குறைகளை தீர்த்தப்பாரு, உங்களோட பிரச்சனையை புரிஞ்சுப்பாரு. களத்துல இருந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது அண்ணன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஒரு நாள் பத்தாது அண்ணனோட நல்ல விஷயங்களை பத்தி சொல்றதுக்கு. அதனால எங்களுக்கு என்னைக்குமே முன்னுதாரணமா இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. சும்மா அண்ணா அண்ணான்னு கூப்பிடல, உரிமையோட கூப்பிடுறோம். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்க வீட்டுல தைரியமா அனுப்புறாங்க. அது காரணம் எங்க அண்ணனோட சப்போர்ட் எங்க பின்னாடி இருக்குன்றதுதான். சகாய மேரி மேடம், எங்களின் மகளிர் அணி அமைப்பாளர் அவர்கள் எவ்வளவோ இழப்பு இழந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், தளபதிக்காக மட்டும்தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி பண்ணலாமான்னு கேட்டாங்க, எல்லாருமே சரின்னு ஒத்துக்கிட்டோம். அதோட டே அண்ட் நைட் எங்களுக்காக ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கள் கூடவே என்னைக்கும் சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் ஏரியா விஜயகுமார் வட்ட செயலாளரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாரோ அதே மரியாதையோடு தான் இன்னி வரைக்கும் என் கூட நடந்துட்டு இருக்காரு. அவர் தான் என்னை அண்ணன் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஸோ இந்த அழகான குடும்பத்தை எனக்கு கொடுத்தத விஜயகுமார் சாருக்கு என்னோட forever grateful to him. ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். அதில் ஒரு பக்கம் கமல் சார், இன்னொரு பக்கம் பிரேமலதா மேடம். கமல் சார் பிரேமலதா மேடம் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், முதல்ல கூச்சமாக தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அதே பிரேமலதா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேடம் OPS சார் கிட்ட சொல்கிறாங்க, முதல்ல கூச்சமாக தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ யாருக்கு ஓட்டு போட போறீங்க, குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவரும் அந்த கட்சியில தான் இருக்காரு. ஒரு நாள் மழை பெஞ்சுது, ஒரு நாள் மழைக்கே வந்துட்டு இப்படி ரோடு ஃபுல்லா தண்ணி நின்றுச்சு, சென்னையை இப்படி மாத்திட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு வாய் பேசதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து டைலாக் விட்ட பிரேமலதா மேடமும் இன்னைக்கு அந்த கட்சியில தான் இருக்காங்க. இவரை பத்தி சொல்லவே வேணாம். ஜெயலலிதா அம்மாவோட சமாதியில போய் தானம் பண்ண ஒருத்தரும் அந்த கட்சியில தான் இருக்காரு.
இப்படி தீய சக்தி குறைங்க எல்லாத்தையும் பேசிட்டு அதே தீய சக்தியோடய போய் சேர்ந்துருக்கீங்களே. இப்படி இருந்தா எப்படி சார் நம்ம நாடு முன்னேறும்? ஒரு சேனல் நடத்திய ஒரு நிகழ்ச்சியை பத்தி இங்க பேசணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு சேனல் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்துட்டு நம்ம தளபதியோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஒரே கூச்சலாக இருக்குது அந்த சேனல். எல்லாருமே அடிதடி சண்டைலாம் போட்டுக்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சியோட தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குது. 4 தலைவர்கள் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கட்சி தலைவரோட ஃபோட்டோ தளபதி விஜயண்ணா ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வச்சது நம்ம தாவேக்காவோட தம்பியாக தான் இருக்கும்னு தோணுது. அந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இனிமேல் எங்க போனாலும் தளபதி போட்டோ தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். விஜய் நான் சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம டிவிக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ வச்சே இவ்வளோ சண்டை போடுறீங்களே, இதை பார்க்கும்போது விஜய் நான் ஒரு மூவி டைலாக் தான் ஞாபகம் இருக்கு. அந்த பயம் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்ல தோணுது. நம்ம ஆட்சி வந்த பிறகு என்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுங்க, ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சி ஆளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி இருக்கு, ஆனால் தரமா இருக்கா? 9 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு அரசு பள்ளியில இருந்து கூரை உடைஞ்சு விழுந்து அந்த மாணவன் இறந்து போனான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த ஆட்சி எப்படி நல்லாட்சி ஆகும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா தரமா இருக்கா? 1 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல புகுந்து வெட்டு கொலை பண்றாங்க. எங்க இருக்கும் நம்மளாம் அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. வேங்கை வெயில் சம்பவமா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி சம்பவமா இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவங்க பண்ண ஊழல், அவங்க ஆட்சியில் நடக்கிற அந்த சம்பவங்களை பத்தி. ஸோ பதில் கேட்ட ஒருத்தவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒன்று பண்ணுங்க, கூகுள்ல இருந்து லிஸ்ட் எடுங்க. எங்க தளபதி விஜயண்ணா என்ன நல்லது பண்ணாருன்றதும் அதுல வரும், உங்க ஆட்சியில இருந்து என்ன ஊழல் பண்ணிருக்காங்கன்றதும் அதுல வரும். அதை எடுத்து உங்க ரூம்ல ஒட்டிக்கோங்க. டெய்லி அதை காலையில எழுந்தோடனே பாருங்க. அப்பயாவது எங்களை இப்படி கேள்வி கேட்காம இருங்க. டிஎம்கே ஆட்சியில வந்து இப்படி செய்யறோம் அப்படின்னு இதெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் உங்களுக்காக மக்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தவங்க எல்லாம் ஏதாவது செஞ்சாங்களா? நீட் ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருக்காவது கிடைச்சதா இந்த 5 வருஷம் ஆட்சியில்? எனக்கு தான் கிடைக்கலையா, இல்லை யாருக்கும் கிடைக்கலையா? பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 68 ரூபாய், யாருக்காவது இல்ல. கல்வி கடன் ரத்து, அரசியல் கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, யாருக்காவது இல்ல. கடைசியில டோல்கேட் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொல்லியும் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? பெண்கள் பாதுகாப்பு இல்லை நம்ம சொல்லி எல்லா ஸ்டேஜ்லயும் நம்ம பேசிக்கிட்டு வரோம். ஆனா இதெல்லாம் டிஎம்கே ஆட்சியில் இருக்க யாருக்குமே காதுல விழலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பண்றதே டிஎம்கே ஆளுங்க மட்டும் தானே. பெண்கள் வன்கொடுமையா இருக்கட்டும், ஜாதி வன்கொடுமையா இருக்கட்டும், இது எல்லாமே டிஎம்கே ஆட்சியில அதிகரிச்சுட்டே வருது. இனிமேல் ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னா பயப்படணும். அந்த பயம் நம்ம தளபதி விஜயண்ணா வந்தா மட்டும் தான் நடக்கும். தளபதி விஜயண்ணா சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்து வரிய வாங்கி நமக்கே இலவசமா தராங்க. தரமான ரோடு இல்ல, பல்லும் குழியுமா இருக்கு. தரமான பள்ளிக்கூடம் இல்ல, தரமான ஆஸ்பத்திரி இல்ல, தரமான தமிழ்நாடு தரமாக மாறணும் அப்படின்னா விஜயண்ணா ஆட்சிக்கு வரணும். அப்ப நாங்க காட்டுற தரமானதுன்னா என்னன்னு சொல்லி கடைசியில யூஷுவலா நாராயணன் சொல்லுவாரு, அதை இந்த ஒரு வாட்டி நான் சொல்லிக்கிறேன். மக்களே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் விசில் விசில். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வளர்க தளபதியின் எண்ணங்கள். தேங்க்யூ.
இன்றைக்கி இந்த கூட்டம் நல்லபடியாக நடந்துச்சு. இதுக்கான முழு காரணம் எங்களோட மகளிர் அணி அமைப்பாளர் சகாய் மேரி மேடம், நம்மளோட மாவட்ட செயலாளர் சரவணன் மூலியமாக இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கோம். 500 பேருக்கு அரிசி மூட்டை கொடுத்துருக்கோம். இந்த நலத்திட்ட உதவி வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வரோம். பட் மகளிர் அணி சார்பாக இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். சுத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுவே பார்த்திங்கன்னா எங்களோட தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பும் இருக்குது, முக்கியத்துவமும் இருக்குது, மரியாதையும் கொடுப்பாங்க. எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படின்னா நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நம்மளோட குன்றத்தூர் சைடில். அப்போ வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க அங்கெல்லாம் காவலாக அப்படியே திறந்துச்சு. அதெல்லாம் பற்றி நான் அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு அவங்க சொன்னாங்க உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரீட்ஸை தாண்டி போனோம் அப்படின்னா அங்கே லைட்டே கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது அப்படின்னா எப்படி வந்து சர்வை பண்ணுறீங்க நைட் ஆனால் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு மேலே பெண்கள் வெளியே போவோம். ஏன்னா சுத்தமாக எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாத சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். ஆமாம், நம்ம ஆட்சி வந்தால் தான் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஆட்சி வந்தால் தான் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பெண்கள் பசங்க வந்து டியூஷன் போகிறாங்களாம். பெண் பசங்க வந்துட்டு அங்கே 6 மணிக்கு மேலே டியூஷன் போகக்கூட அவங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா அப்படிலாம் வந்து அவங்க லைட் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதையும் தாண்டி பேரண்ட்ஸோடு அவங்க போகிறாங்க அப்படின்னா கஞ்சா அடிச்சுட்டு பசங்க அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூவாக வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்ம சரவணனை தான் வந்துட்டு அதை என்னன்னு சொல்லி பார்க்குறோம், ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறோம், கேமரா கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே எங்கள் அண்ணன் வந்துட்டு சரவணனா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். இந்த சரவணன் வந்து ஒரு அது காரணம் எனக்கு தெரியல, அந்த உணர்வு வருது ஆக்சுவலாக. ஏன்னா நான் சரவணன் என்னை வந்து ஒரு நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போயிருந்தாரு, தளபதியை பார்க்குற அந்த நிகழ்ச்சியில். உண்மையாக அவர் வந்து அங்கே நிற்கும் போது அந்த ஆக்சுவலி அந்த வைப் வருது, அண்ணாவை பார்க்குறோம் அப்படின்ற ஒரு வைப். ப்ளஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக நம்ம ஊரில் போயிட்டுருக்கு. முந்தானேத்து பார்த்திங்கன்னா 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிடுற அளவுக்கு என்ன எனக்கு புரியல. எதுக்காக அந்த அளவுக்கு மோசமாக என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது தளபதி விஜயண்ணா வந்தால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால எங்களுக்குலாம் அந்த உணர்வு விஜயண்ணா கிட்ட ரொம்பவே கனெக்டடாக இருக்குது. இப்போது வேலைக்கு போகிறோம் சார். எனக்கு வந்து 8:30 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிடும். நான் 9:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். 10 நிமிஷம் முன்னப்போ நான் லேட் ஆகிட்டாலும் எனக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்கிறேன்னு கேட்பாங்க. அதுவே நான் கட்சியில் வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன்னா ஃபோன் வராது. ஏன்னா அந்த இடத்துல எங்களோட மாவட்ட செயலாளர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கார். எங்கள் கூட இருக்கிற தம்பிங்க அண்ணனுங்க எல்லாருமே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. ஃபோன் வீட்டிலேருந்து வராது. ஏன்னா பிள்ளை பாதுகாப்பாக இருக்கா, பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவா. இப்போ வேறு எந்த கட்சியிலாவது சொல்லுங்கள் சார், இவ்வளோ நேரம் லேடிஸ் இங்கே இருப்பாங்களா? எங்கள் பின்னாடி எவ்வளோ எங்கள் தம்பிங்கெல்லாம் இருக்கிறானுங்க. அது மாதிரி பாதுகாப்பாக போக முடியுமா சார்? ரொம்ப பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது. முதல்ல அந்த சாராயத்தை தயவு செஞ்சு ஒழிக்க சொல்லுங்கள். நான் வேலைக்கு போகிற இடத்துல எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே சாராய கடை வச்சுருக்காங்க, மது கடை வச்சுருக்காங்க. முக்கால்வாசி வந்து பெண்கள் வந்து அங்கே வீட்டு வேலைக்கு போகிறவங்க தான். எப்படியுமே நடந்து போக முடியல. பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பக்கம் தான் நடந்து வரணும். பஸ் வசதியும் கிடையாது. ஏன்னா மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால பாதியிலே பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. நாங்கள் இங்கேருந்து நடந்து தான் வரோம். எப்படி நைட் நான் நடந்து போக முடியும்? 8:30 மணிக்கு எனக்கு வேலை முடியுது, நான் நடந்து போய் தான் நான் பஸ் ஏறணும். பாதுகாப்பு கிடையாது. குடிச்சிட்டு நார்மலாக அந்த வழியில் நடந்து போகிறவங்க வந்து நார்மலாக நடந்து போகிறாங்களா இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிறாங்களான்னு தெரியாது. இந்த கழுத்தில் செயின் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த செயின் எப்படியே பிடிச்சிட்டே தான் வருவேன். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே தான் வரணும், யாராவது நம்ம பின்னாடி வராங்களா என்னன்னு. அவ்வளோ பயம்தான். அவதூறு பரப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 ஒரு நிகழ்ச்சிக்கு பிரச்சனை பண்ணாங்க, ஜனவரி 27க்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, February 27க்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தளபதிக்கு இல்லாத பிரச்சனையா எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துட்டு இருக்காரு. நாங்களும் அவர் கூட என்றைக்குமே துணையாக வந்துகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.